தேவர் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று எடப்பாடி பழனிசாமி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அளித்த பேட்டியின் போது தெரிவித்தார். ஓபிஎஸும் செங்கோட்டையனும் இணைந்து வருவது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது இந்த பதிலை தெரிவித்து அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள், அவர்கள் வந்து மரியாதையை செலுத்திய பின்னர் கூறிய பிறகு அதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று பேட்டியை முடித்துக் கொண்டு நன்றி என்று தெரிவித்துவிட்டு இபிஎஸ் புறப்பட்டு விட்டார். இருந்த போதிலும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அவருடைய அந்த தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியின் போது திண்டுக்கல்லில் நடைபெற்ற அந்த கடைசி இரண்டாம் கட்ட பரப்புரையின் போது அவர் அந்த கோரிக்கையை திடீரென அவர் எடுத்து வைத்தார். இதன் மூலமாக பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் ரீதியாக எடுத்து வைக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இந்த முறை நேரடியாக சென்று அவர் அங்கு தேவர் குரு பூஜைக்கு பசுமொழியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு பெரிய நிகழ்வாக கருதப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இங்கு ஓபிஎஸ் செங்கோட்டையன் மற்றும் டிடிவி சசிகலா ஆகியோர் ஒரே அணியில் இழந்திருக்கிறார்கள். அந்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் இப்போது ஒரே வாகனத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் நோக்கி செல்வது தொடர்பாக நம்முடைய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் மூத்த தலைவர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சத்தியம் டிவிக்கு வணக்கம், கண்ணனுக்கு வணக்கம். வணக்கம் சார். இப்போ அந்த பசுமன் தேவர் குருபூஜையின் போது எடப்பாடி பழனிசாமி இப்போது ஒரு பேட்டி அளித்தார். அந்த குருபூஜையில் அஞ்சலி செலுத்திய பின்னர் இந்த மாதிரி ஓபிஎஸும் செங்கோட்டையனும் இணைந்து ஒரே வாகனத்தில் வருவது குறித்து கேள்வி எழுப்பிய போது எனக்கு தெரியாது, அவர்கள் வந்த பின் நான் அதுக்கு தொடர்பாக பதில் கூறுகிறேன் என்றும் இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கிறோம், அதில் வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறிவிட்டு இந்த பேட்டியை முடித்துவிட்டு சென்று விட்டார். இப்போது இந்த தேவர் திருமகனாரின் இந்த 118வது பிறந்த நாள் மற்றும் குருபூஜையின் போது செங்கோட்டையன் திடீரென இப்போது ஓபிஎஸ் வாகனத்தில் ஏறி பசுமன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். டிடிவி தினகரனும் சசிகலாவையும் அவர்கள் சந்திக்க போவதாகவும் 3 பேரும் இணைந்து பசுமனில் பேட்டியளிக்க போவதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் நீங்கள் இருப்பதாக கேட்கிறேன். இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியில் இது ஒரு முக்கிய திருப்பமாக நீங்க பாக்குறீங்களா சார்? இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் கண்ணன், எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. திரு செங்கோட்டையனை பொறுத்தவரை தினமும் எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமா நீங்கெல்லாம் நம்மெல்லாம் இணைந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம், அந்த ஒற்றுமை முயற்சி வெற்றி பெறும் சொல்லிட்டு இருந்தார். அது இன்னைக்கு செயல்பாடாக எதிர்பீடு ஒரே இடத்துல அவரோடு மேல் போவதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனா நீங்க ஒன்ன கவனிக்கணும், நீங்க நான் நம்ம டிவி தான் பாத்துட்டு இருந்தேன், அதுல ஒரு கண்கொள்ளா காட்சி நீங்க பாக்கலையே. பசுமன்னையா அப்படிங்கிற மாபெரும் தலைவர், வரலாற்று சிறப்பு மிக்க தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று சொன்ன தலைவர் அவருடைய இடத்துக்கு போகும்பொழுது ரொம்ப பயபக்தியா போவாங்க எல்லோருமே. அதனால்தான் அனைத்து தலைவர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள். நாங்க வருஷம் போய் நினைப்போம். ஆனா அந்த போய் அந்த திண்டுக்கல் சீனிவாசன் படாத பாடுபடுகிறார். அவரை பிடிச்சி கருத்துறாரு, அவரை பூ போட விட மாட்டேன்றாரு. அவர் என்ன சீனிவாசனுக்கு பழைய ஞாபகம், புரட்சி தலைவி அம்மா பக்கத்துல இருந்து ஓபிஎஸ் அந்த நகையெல்லாம் அந்த தேவரையாவுக்கு போட்ட குரு பூஜையில போட்ட அந்த மாலை மாதிரி செய்யப்பட்ட அந்த நகைகள், அதையெல்லாம் அணிகலன்கள்லாம் எடுத்து கொடுக்கும்போது கூட இருந்து வரவர் அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க அம்மா எப்பொழுதுமே. இப்பொழுது தள்ளப்படுகிறார், கையால தள்ளி அவரை சும்மா இருக்குன்னு சொல்லி இந்த தம்பிதுரை அடிச்ச மாதிரி இந்த நிகழ்ச்சி இந்த ஆர்பி உதயகுமார் தான் ரொம்ப ஏற்பாடு பண்ணிருக்கிறதா, அவர் தான் பத்திரிகை எல்லாம் விளம்பரம் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதனால அவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நிகழ்ந்து நினைக்கிறார்கள் சார். இல்ல அந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் மூத்தவர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்காரு. நான் உதயகுமார் நிக்கிறத பத்தி தப்பா சொல்லிங்க. உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசனை தள்ள சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு மூத்த தலைவரை பசும்பொன்னையாவுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று உரிமை கொண்டாடக்கூடிய இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற திண்டுக்கல் சீனிவாசன் தள்ளப்படுகிறார். அவர் பூ போடவில்லை. இதெல்லாம் ஒரு லீடர் செய்யறாங்க, நாகரிகமான செயலா கண்ணன் சொல்லுங்க பாப்போம். ஆகவே பின்பு சொல்லுகிறேன்றதுதான் கதை. நான் என்ன சொல்றேன், நீங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவரை சந்தித்து விட்டார் செங்கோட்டையன் அவர்கள். அதே போல அண்ணன் செங்கோட்டையனை நான் சந்தித்தேன், நீக்கப்பட்டவர்கள் சந்தித்தாகிவிட்டது. மற்றவர்கள் மீதெல்லாம் கடும் நடவடிக்கை பாய்கிறது எடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமி. இவர் மீது மாத்திரம் நடவடிக்கை இப்பொழுது பாயவில்லை, எடுக்கவில்லை. ஆகவே பிஜேபி சொல்லணும் கண்ணன், டெல்லியில இருந்து நான் கட்சியிலிருந்து எடுக்கணுங்க, அவர் ஓபிஎஸ் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காருங்க, அவர் எடுத்து தப்புன்னு ஆபீஸ் அடிச்சாருங்க, இப்படி நாங்க பேசிட்டு ஊர்லாம் சொல்லிட்டு வர நேரத்துல பாருங்க ஒன்னா சேர்ந்திருக்காரு அப்படின்னு அனுமதி பெற வேண்டும். அப்ளிகேஷனை போட்டு அப்ளிகேஷன் கிராண்டடை அனுமதி பெற்றால்தான்
அவர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க முடியும். ஆகவே இதுதான் சூழ்நிலை என்பதை இது காட்டுகிறது. ஆகவே எனக்கு இப்பதான் தெரியும் நான் பின்னாடி என்ன செய்ய போறேன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர் பர்மிஷன் கொடுக்கணும். அதிமுக தலைமை கழக அலுவலகம் டெல்லியில இருக்கிறது, அங்கிருந்து பர்மிஷன். ஆனா புலேந்து சார் எனக்கு ஒரு சந்தேகம், புலேந்து சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த ஒரு பெரும்பான்மையாய் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த சோசியல் இன்ஜினியரிங்ல அவங்க ரொம்ப நுட்பமா செயல்படுவாங்க. இவங்க இப்போதைக்கு இந்த ஏற்கனவே கூட இருந்த டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் சந்திக்க கூட இந்த பாஜக தலைவர்கள் மறுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அனைத்து அதிகாரங்களும் அந்த கூட்டணியில் கொடுத்து இவர்களை பழைய தோழர்கள் என்று உடன் வைத்து அவர்களை இபிஎஸ்ஐ வந்து ஒன்றாக வைத்திருக்க முடியாதா பாஜகவால்? ஏன் இவர்களை சந்திக்கிறது கூட அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு எந்த விதமான வெளியாகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவானது? அந்த நெருக்கடிக்கு ஏன் தள்ளப்பட்டது பாஜக? சரியான ஒரு மைய புள்ளிக்கு வந்து விட்டது கண்ணன். யாரும் கேட்காத ஒரு கேள்வியை மிக அருமையாக கேட்டிருக்குது. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தலைவர்களை மதிக்கவில்லை என்பதை கோடிட்டு காண்பித்திருக்கிறது. அதையும் மீறிதான் அவர் மாத்திரம் எடப்பாடி பழனிசாமி இவர்களும் அவர்கள் கோட்டிட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறார். அதுல வந்து நீங்க சொன்ன கருத்து மாற்றமே கிடையாது. அவர்கள் தான் யோசிக்கணும், பயப்படணும், நாளைக்கு எப்படி போய் முடியும் அப்படிங்கறத சிந்திக்கணும். ஆகவே பிஜேபி சொல்கின்ற எல்லாவற்றையும் இவர்களும் கேட்டுவிடக் கூடாது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அதை நீங்க கோடிட்டு காண்பித்ததற்கு நன்றி. அதே நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பழனிசாமி அந்த ரூட்ல இருக்கார் பிஜேபியோட. ஆகவே என்ன பிஜேபி கணக்கு போடும்னா பழனிசாமி ஒரு கால் கழட்டி விட்டு வெளியில போயிட்டா தேர்தல் நேரத்துல ஒரு அணி உருவாக வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிக் கொடுத்து இவர்களை செயல்பட ஆட்டி வைக்கலாம். ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரை கண்ணா ஒரு பாட்டு இருக்கு, அது மாதிரி அவர்களை ஆட்டுவிக்கின்ற ஒரு நிலை பிஜேபிக்கு இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. ஒரு பாஜகவே இந்த ஒரு மூன்றாவது அணிக்கான ஒரு முயற்சியை எடுத்துவிட்டு ஒருவேளை இபிஎஸ் வழிக்கு வராவிட்டால் அவரை காட்டி விட்டு இவர்களோடு பாஜக சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்ற ஒரு புதிய தகவலை எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க என்னதான் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க, பதவியை விட்டு நீக்கி இருக்காங்க, கட்சியை விட்டு நீக்கல. இப்போதைக்கு அவர் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இருக்கிறாங்க. டிடிவியும் இப்போ சற்று நேரத்தில் அங்க பசுமுன்ல இணைய போறதா சொல்றாங்க. ஒரு 3 பேரும் இணைந்து பற்றி எனக்கு தெரியும். நான் சொல்றது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும். 3வது நபர் எனக்கு தெரியாது. ஆகவே அவர்களோடு அவர்கள் இணைவார்களா, சேருவார்களா, பார்ப்பார்களா எனக்கு தெரியாது. சரி, இவர்கள் இருவரும் இணைந்ததுதான் பலமாக இருக்கும். நீங்கள் சொன்னது போல ஆமா ஒரு இதை ஏற்படுத்தும். அந்த மக்கள் அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு கேள்வியும் ஒரு அனுதாபத்தையும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் இவ்வளவு நேரம் இதை பார்த்த தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். என்டையர் தமிழ்நாடு அண்ணா திமுகவை சார்ந்த அத்தனை உண்மை தொண்டர்களும் இவர்கள் சேர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள். அடுத்த கட்டத்திற்கு நகர்வுகள் வேண்டும் என்று நினைப்பார்கள். அதைதான் நானும் நினைக்கிறேன். இவர்கள் இருவரிடத்திலும் இன்னும் சிறிது நேரத்தில் கடித்து பேசுகிறேன். ஆகவே இந்த நகர்வுகள் இப்பொழுது வேண்டும். ஓகே சார், நன்றி சார். கட்சிக்கு நல்லது. ஓகே, இந்த 3 கூட்டணி, அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா கூட்டணி பல்வேறு கருத்துக்களை எங்களோடு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.